மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழை என்னும் பகுதியில் அமைந்துள்ள காணி நிலம் என்னும் செய்யுள் பகுதியை காணப்போகிறோம். இப்பாடலை இயற்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவர் பராசக்தியிடம் எனக்கு காணி நிலம் வேண்டும், அதில் ஒரு வீடு கட்டித் தர வேண்டும், அவ்வீடு சுற்றி நான் விரும்பும் வண்ணம் இயற்கை சூழல் அமைத்துத் தர வேண்டும் என வேண்டுகிறார். ஆசிரியர் குறிப்பு: பெயர் சுப்பிரமணிய பாரதியார். பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரம். பெற்றோர் சின்னசாமி லக்குமி அம்மையார். காலம்: பிறப்பு 11/12/1882, இறப்பு 12/9/1921. இவர் இளமையிலேயே கவி பாடும் திறம் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். சிறிது காலம் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராய் பணிபுரிந்தார். நாட்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார். வீரமிக்க இனிய எளிய தமிழ் பாடல்களால் மக்களுக்கு விடுதலை உணர்ச்சியையும் எழுச்சியையும் ஊட்டினார். தேசிய கவி எனப்படும் இவரை பாவேந்தர் பாரதிதாசன் காடும் கமழ வந்த கற்பூர சொற்கோ என பாராட்டியுள்ளார். மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராய் திகழ்ந்தார். இவர் சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தனிப்புலமை பெற்று விளங்கினார். இவர் இயற்றிய நூல்கள்: செந்தமிழ் நாடு, தமிழ்த்தாய், பாரத நாடு, தேசிய கீதங்கள், பாப்பா பாட்டு, முருகன் பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய செய்யுள் நூல்களை இயற்றியுள்ளார். இவருடைய பாடல்களின் தொகுப்பு பாரதியார் கவிதைகள் என வழங்கப்படுகிறது. ஞான ரதம், சந்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை நூல்களையும் இயற்றியுள்ளார். நமக்கு கொடுக்கப்பட்ட காணி நிலம் என்னும் பாடல் பாரதியார் கவிதைகள் தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை
உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். இப்பொழுது பாடலை காண்போம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம், கீற்றும் இளநீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச் சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிளம் தென்றல் வரவேணும் என்று இயற்கையோடு இணைந்து பாடியுள்ளார் பாரதியார். இப்பொழுது பாடலின் பொருளை காண்போம். காணி நிலம் வேண்டும். பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். பராசக்தியிடம் வேண்டுகிறார். பராசக்தி, எனக்கென காணி நிலம் வேண்டும். காணி என்றால் நில அளவை குறிக்கும் சொல். அந்நிலத்தில் ஒரு மாளிகை அமைத்து தர வேண்டும். அம்மாளிகை பல மாடங்களை கொண்டதாயிருத்தல் வேண்டும். மாடங்கள் என்றால் மாளிகையின் அடுக்கு. அம்மாளிகையின் தூண்கள் தூய்மையினால் ஒளி பொருந்தியவனவாய் இருத்தல் வேண்டும். அம்மாளிகையை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் தூய்மையினால் ஒளி பொருந்தியனவாய் இருத்தல் வேண்டும். வீட்டிற்கு அருகே கேணி ஒன்று அமைத்து தர வேண்டும் என்கிறார். கேணி என்றால் கிணறு. பாரதியாரின் கனவு இல்லம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அவர் உள்ளம் நிறைவு பெறவில்லை. ஏனென்றால் அவர் கவிஞராயிற்றே. தம் புலன்களுக்கு இன்பம் தரும் இனிய இயற்கை சூழல் அமைய வேண்டும் என கூறுகிறார். தம்முடைய புலன்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இயற்கை சூழலாக இருத்தல் வேண்டும். கேணி அருகினிலே தென்னை மரம், கீற்றும் இளநீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். கேணிக்கு அருகே, கேணி என்றால் கிணறு, கிணற்றுக்கு அருகே 10-12 தென்னை மரம் இருத்தல் வேண்டும் என்கிறார். ஏனென்றால் காற்று வீசும்போது கீற்றும் இளநீரும் கொண்ட தென்னை மரம் அசைந்தாடுவது, இளம் பெண் ஒருத்தி நாட்டியமாடுவது போல
காட்சி இன்பம் நல்கும் என கருதுகிறார் போலும். தென்னமரமும் தினுடைய கீற்றும் இளநீரும் அசைந்தாடுவது இளம்பெண்ணொருத்தி நடனமாடுவது போல காட்சி இன்பம் அளிக்குமாம். முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வரவேணும். நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வரவேணும். இரவில் அசையும் தென்னை மர கீற்றினிடையே பூரண நிலவின் முழு நிலவின் வெண்ணிற ஒளி வரும் தோற்றம் பற்பல கற்பனை காட்சிகளை தோற்றுவிக்கும் என்கிறார். அதாவது தென்னை மர கீற்றினிடையே தோன்றக்கூடிய அந்த நிலவினுடைய வெண்ணிற ஒளியானது பற்பல காட்சிகளை தோற்றுவிக்கும் என்று கருதுகிறார் பாரதியார். அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். குயில் அந்த தென்னை மரத்தில் வந்து அமர வேண்டும். குக்கூ என கூவும் அதன் ஓசை தம் காதில் பாய்ந்து களிப்பை தர வேண்டும் என்கிறார் பாரதியார். களிப்பு என்றால் மகிழ்ச்சி. குயில் வந்து அந்த தென்னை மரத்தில் அமர்ந்து கூவும் பொழுது அதன் ஓசை காதில் பாய்ந்து மகிழ்ச்சியை தர வேண்டும் என்கிறார். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே, சித்தம் என்றால் உள்ளம். அவ்வப்போது மாலை தென்றல் மெல்ல வந்து தம் உள்ளத்தை மகிழ்ச்சி பெற செய்ய வேண்டும் என்கிறார் பாரதியார். மாலையில் வீசக்கூடிய அந்த காற்றானது தம் மனதில் மகிழ்ச்சியை பெற செய்ய வேண்டும் என்கிறார். இவ்வாறு தாம் விரும்பும் வீடு எவ்வாறு கட்டப்பட்டிருக்க வேண்டும், அது எத்தகைய இயற்கை சூழலில் இருத்தல் வேண்டும் என்பதை தம் கவிதை மூலம் அறிவிக்கிறார் பாரதியார். நாம் இன்று பக்கம் எண் 29 கொடுக்கப்பட்ட காணி நிலம் என்னும் கவிதை பேழையை பார்த்தோம். இப்பாடல் நமக்கு மனப்பாட பகுதியாக அமைந்துள்ளது. அதை ஒருமுறை பாடல் வடிவில் காணலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினவாய், அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரக்கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிளம் தென்றல் வர வேணும். சொல்லும் பொருளும்
காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். கேணி கிணறு. எதிர்ச்சொல். அருகில் தொலைவில். முன்பு பின்பு. நன்றாய் தீதாய். கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களை தமிழ் குறிப்பேட்டில் எழுதிக் கொள்ளுங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல். ஏரி, கேணி, குளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள், கூரை, சாளரம். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுதக் கிடைக்கும் சொல். நிலா ஒளி, நில ஒளி, நிலா ஒளி. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுதக் கிடைக்கும் சொல். முத்துச்சுடர், முச்சுடர், முத்துச்சுடர். வினாக்களுக்கு விடை தருக. காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? பாரதியார் பிறந்த ஊர், அவரின் காலம் யாது? பாரதியாரின் புகழ்பெற்ற கவிதைகள் சிலவற்றை கூறுக.